ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பால் பேணி ரெசிபி தான் பண்ண போகிறேன். நான் பேணி வீட்டில் செய்யல, ரெடிமேடாக வாங்கியிருக்கேன். பாருங்கள், ரெடிமேடாக பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில். பாருங்கள், இது கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே நெய்யில். இது ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம், திராட்சை தான் நான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சுகர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க, அதிகமாக சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க ஸ்வீட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுக்கு பால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், சூடாக இருக்குது கிண்ணம். ஒரு 1/2 லிட்டர். நான் இது அதிகமாக தான் இருக்குது பால், 2 பேக்கெட் அளவு போட்டிருக்கேன். இதில் பாதி அளவு பால் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பாத்திரம் சூடாகட்டும். நெய் கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுக்கிறதுக்கு நெய் போட்டுக்கிறேன். அப்படி நெய் ஸ்மெல் அதிகமாக வேணும்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக நெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இது சூடாகட்டும். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேணி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். பாருங்கள், இது எல்லாமே பொரித்து எடுத்துடுறேன். நல்லா வறுத்துக்கோங்க, கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு அப்படியே மேலே போட்டிங்கன்னா சர்வ் பண்ணும்போது அது கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த பேனியோடு சேர்த்து கிறிஸ்பியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போதும். இந்த அளவுக்கு இது நான் எடுத்துக்கிறேன். அப்படி பாருங்கள், இப்போ இந்த நெய்யில் நம்ம பால் போட்டுக்கலாம். ஃப்ளேம் குறைச்சிட்டு போடுங்க, மேலே தெரிச்சிடும். அதனால் கொஞ்சமாக ஃப்ளேம் குறைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 1/2 லிட்டர் பால் போதும், அதிகமாக போடாதீங்க. உங்களுக்கு பால் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கான பாலில் கூட நீங்கள் இந்த பேணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ஆவின் பச்சை பால் தான் எடுத்திருக்கேன். நான் எதுவும் திக் பண்ணலை, அப்படியே டைரெக்டாகவே போடுறேன். உங்களுக்கு திக்காக வேணுன்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. 2 பேக்கெட் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா திக்காகிடும். பாருங்கள், இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இது கொதிக்கட்டும். பாருங்கள், இது கொதிக்குது. இப்போ இதுக்கு தேவையான நம்ம பால் எவ்வளோ ஸ்வீட்டாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டுக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். 2 கரண்டி போட்டேன். இன்னும் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு, பால் நல்லா கொதிக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பேணி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு 10 நிமிஷம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். இதை கொதிக்க வைக்கவே கூடாது. பாருங்கள், நல்லாவே பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்கள், இது வேக வைக்கவே தேவையில்லை. கொதிக்கிற பாலில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டால் போதும். அவ்வளோதான், பால் பேணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணும்போது ட்ரை ஃப்ரூட் மேலே போட்டு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கோங்க. எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பால் பேணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட ஈவினிங் டைமில் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும் இது.
பேணி வந்து ரெடிமேட்டாக கிடைக்கிறதெல்லாம் நான் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேணி தனியாக செஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த மெத்தடில் செய்யணும் பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஜில்லுண்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பரிமாறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலுக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.